ரவிக்குமார் சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அடுத்த படம் எடுங்க சார். அப்ப கண்டிப்பா டைட்டில் வச்சிருக்கேன். டைட்டில் வந்து விளையாட்டு பிள்ளை. அதில் வந்து விளையாட்டு பிள்ளை நான் தான் விளையாட்டு பிள்ளை. நான் தான் விளையாட்டு பிள்ளை. நான் தான் யார் சொன்னார் சைக்கோ த்ரில்லர்? லைக் ட்ரைலர் பார்க்குமா நீங்களா சொல்லக்கூடாது. இல்ல கண்டிப்பா படத்தை ஒரே த்ரில்லிங்காக ஏதோ அந்த சீட்டாக தான் அந்த படம் எடுத்திருக்காங்க வித் சோஷியல் மெசேஜ் அட் த எண்ட். ஓகே பட்டுமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து உங்களோட மியூசிக்கை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் அதுக்கப்புறம் படம் பண்ணியிருக்கேன் இல்ல அந்த படம் வந்து எனக்கு நீங்கள் அதெல்லாம் அவங்கள வந்து அவங்கள நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு இக்கட்டான சூழலை நீங்கள் தள்ளக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். ஹாய் ஹலோ வணக்கம் ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களே, நான் உங்கள் விஜய் சந்தியா விஜயரங்கன். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லிஸ்ட் திரைப்படத்தோட டீம் தான் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார் அண்ட் வணக்கம். அண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறேன் போது ரொம்பவே சூப்பர் ஹாப்பி. அந்த சூப்பர் ஹாப்பியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆனால் தான் வந்து அது இட்லிஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தோட பேரே வந்து இட்லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சென்டிமெண்ட்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்டிமெண்ட்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையே? இட்லிஸ்ட்டில் ஏதோ ஒன்று இருக்கும்ல. இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த ஜானர் இஸ் நைஸ். இதில் வந்து ஒரு கதைக்களம், ஒரு வித்தியாசமான கதைக்களம். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த த்ரில்லர் வந்து நிறையா த்ரில்லர் மூவிஸ் வரும். இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். அது சொல்லாமல் இருந்தால் ஆடியன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த த்ரில்லில் இமோஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பு எல்லாமே இருந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு சேலஞ்சிங் ரோல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ ஹெவியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் எடுத்தது வந்து இஸ் கான்ஃபிடென்ஸை காட்டுது. ஸோ இஸ் டன் வெல். அண்ட் எல்லாமே இருக்குது. ரவிக்குமார் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரமன் சார் வந்து இஸ் பிஹைண்ட் ஹிம். ஜென்ரலாகவே வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் தான் டைரக்டர்ஸு அண்ட் சத்யா மியூசிக்கு. அண்ட் எவ்ரி திங் இஸ் ஒர்க்ட் அவுட் வெல் இன் திஸ் ப்ராஜெக்ட். அதனால் ஒரு பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட்டு. வென் வை ஹி மீட்ஸ் மீ ஐ எம் அ காப். எதுக்கு வந்து என்னை சந்திச்சார், அது வந்து என்ன பயணம், அந்த பயணத்தின் முடிவு என்ன, வெரி த்ரில்லிங்காக ஏதோ அந்த சீட்டாக தான் அந்த படம் எடுத்திருக்காங்க வித் சோஷியல் மெசேஜ் அட் த எண்ட். ஓகே பட்டுமா? சொல்லிட்டு நம்ம என்ன இருக்குதுல்ல. அப்படியா? சரி சரி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்த்தொழில் படம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான மூவி. ஸோ அதை தொடர்ந்து இது வந்து சைக்கோ த்ரில்லர் மூவி. ஸோ நீங்கள் யார் சொன்னார் சைக்கோ த்ரில்லர்? பார்க்குமா நீங்களா சொல்லக்கூடாது. பட் ட்ரைலர் பார்க்கும்போது அப்படி இருந்தது, அதனால நான் சொல்கிறேன் ஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி மூவி சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? இதில் சூஸ் பண்ணுறதில்ல, அந்த கதை வந்து சொன்னாங்க. ரெண்டாவது வந்து இங்கே வந்து சாய்ஸ் வந்து என்னென்னா, என்னோடய வாழ்க்கை பயணத்தில் என்னை வந்து வெற்றி பெற செய்த இருவரில் வந்து இது இன்வால்வ் இருக்காங்க. ஸோ அதே எனக்கு ஃபஸ்ட் ப்ளஸ். அவங்க சொன்னோட நான் வந்து கேரக்டரோடு அவங்க என்ன மாதிரி படம் எடுப்பாங்க, நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை தான் என்னை கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது டு இன்ட்ரடியூஸ் ஹிம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா என்னை வந்து ஒரு க்ரியேட் பண்ணி என்னுடைய சக்ஸஸுக்கு, என்னுடைய பயணத்துக்கு ஒரு காரணமாக இந்த இருவர் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் நானும் கலந்துருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அதனால் இந்த சப்ஜெக்ட் சொன்னது, அந்த சப்ஜெக்ட் பிடிச்சதும் செகண்டரி ஆஸ்பெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் ஐ சார் ஐல் டூ இட். உங்களை வந்து எப்போ வந்து ஒரு லவபிள் ட்ராமாவில் பார்க்க முடியுமா? ரவிக்குமார் சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அடுத்த படம் எடுங்க சார். டைட்டில் வச்சுருக்கேன். டைட்டில் வந்து விளையாட்டு பிள்ளை. ஆமாம், அதில் வந்து அவர் வந்து அது எதுவுமே சொல்லாதீங்க. ப்ராஜெக்ட் வந்து சீக்ரெட்டாக இருக்குது. விளையாட்டு பிள்ளை மட்டும் தான். விளையாட்டு பிள்ளையாக இருந்துடாதீங்க ப்ளீஸ். நான் தான் விளையாட்டு பிள்ளை படத்தில் சார் ஒரு சாங் ரெடி இல்லை சார், பாடிடலாம் சார். உங்களுக்கு வந்து பாடி காமிச்சிட்டேன். தயவுசெய்து யூஸ் மை வாய்ஸ். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு சூப்பர் தமிழ் சினிமா லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆப்வியஸ்லி சரத்குமார் சார் அண்ட் ஜிவிஎம் சார் அண்ட் ஆல்சோ சமுத்திரக்கனி சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? இப்படி இருக்கிற மாதிரி தான் செட்லேயும் இருப்பார். தெரியுது. அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்துருக்கு எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா எந்த இடத்துலையும் நான் ஒரு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டே அவர் வச்சுட்டு இல்லை. ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக பழகி அப்பப்போ சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது டைலாக் பேசி நான் இப்படி டேர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வந்து மானிட்டரை பார்க்க வச்சு, விஜய் கேமரா அங்கே இருக்கு, இப்படி டேர்ன் பண்ண தான் நீ ரெஜிஸ்டர் ஆக அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஆல் தீஸ் வர் கிரேட் லேர்னிங்ஸ். ஐ குட் சி அ கிரேட் டைரக்டர் இன் ஹிம் ஆல்சோ. அண்ட் சார் இஸ் வெரி ஜோவியல், பங்க்சுவல். அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் எல்லாம் இப்போ தான் வரேன். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், சம் பீப்புள் லைக்
நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கூட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பர். அண்ட் விக்ரமன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். ஆமா, நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம் சார். பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ரொம்ப ஃபன்னாகவே இருக்கு. அண்ட் அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து லவ் ஸ்டோரியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு த்ரில்லர் மூவி சூஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி? இல்லை, அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணுறதுக்கு தான். யூஸ்வலாக ஒரு லான்ச் ஆகும்போது ஒரு 5 சாங்ஸ் 5 ஃபைட்ஸ் ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலா இருக்கும்ல, அதை உடச்சி ஸ்டோரிக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை சொல்லும் போது அதுக்கு மேட்ச் ஆச்சு, அதனால் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த ட்ரைலர் கிளிப் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படியே ஓடிட்டே அப்படியே லாக் ஆகி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னன்னு தெரியல, அது அப்படியே லைட்டாக மே 31 படம் மே 31 பாருங்க, அப்பதான் தெரியும். ஆமாம், நாங்கள் இப்போதைக்கு சொல்ல மாட்டோம், அதானே? 100%. ஓகே, அண்ட் சார் நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து உங்களோட மியூசிக்கை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் அதில் வந்து உங்களோட சாங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ணியிருக்கீங்க, எப்படி? அதுக்கப்புறம் படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் இல்லை, அந்த படம் வந்து நீங்கள் அதெல்லாம் அவங்கள நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்கள வந்து ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் தள்ளக்கூடாது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தங்களிடம் கேட்ட கேள்விக்கு மட்டும் தாங்கள் பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மறந்துட்டாங்க. இல்லை, மறந்துட்டாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல, அதுல வந்து ஒரு லவ் சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். சோ இதுல வந்து எப்படி இருக்கும் நான் கேக்குறேன். ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் ட்ராக்ல ஐ எம் த டேஞ்சர்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து மூவியோட ஒரு ஹோல் எசன்ஸ் ஆஃப் த சாங். அது தீம் பேஸ்டு சாங்கு. இது இல்லாமல் ஒரு ஃபாதர் சென்டிமெண்ட் சாங் இருக்குது. அண்ட் தென் ஒன் மோர் கர்மா த பூமரங் ஒரு சாங் இருக்குது. இது இல்லாமல் ஒரு மதர் சாங் சென்டிமெண்டல், அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பண்ண ஒரு 2 ட்ராக் ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 5 ட்ராக்ஸ் வந்து இந்த மூவியில் இருக்குது. சூப்பர். இப்போ ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக அப்படின்னும் போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து சிங்கர்ஸ் நிறைய பேர் பாடியிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து மியூசிக் டைரக்டர்ஸே வந்து பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க சிங்கராக இருந்தால் பாடலாம். சிங்கர் ஓகே. இல்லை, நானும் பாடியிருக்கேன் ஆக்சுவலாக. அந்த ஐ எம் த டேஞ்சரில் என்னோட வாய்ஸ் அண்டு ரேப்பர் MC விக்கின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் பாடியிருக்கோம். சிங்கிங் டேலண்ட் சார் கூட பாட போகிறாரு. நான் பாடியிருக்கேன், ஒன்று பாடியிருக்காரு. அப்புறம் தருவியா தரமாட்டியா பாட்டு பாடியிருக்கேன். அப்புறம் ஒரு படம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு 2 பாட்டு பாடியிருக்கேன். அந்த படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகல. ஸோ பாடி கூட காமிச்சேன். சார் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குன்னு கேட்டிருக்கேன். கொடுங்க சார் சான்ஸ். ப்ளீஸ் கொடுத்துருவாரு. கேட்டா ஒத்துக்கிட்டானா கொடுத்துருவாரு. அப்படியே இங்கே வந்து அப்படியே கம்போஸ் பண்ணி ஒரு கண்டிப்பாக சார் வந்து பாட போகிறாரு. ஒரு கானா சாங் பாடுறாரு. கானா சாங்? அடடா, கேட்கவே நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் வந்து இப்போ KS ரவிக்குமார் சார் வந்து இதில் ஒரு முக்கிய பங்களிக்கிறாரு. லைக் அவரோட ஏடிஸோட படம் தான் இது. அவரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அகெயின் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ரொம்ப சந்தோஷம். முதல்ல சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஏடிஸ் வந்து வெல் எக்யூப்டாக இருக்காங்க. அதாவது சூரிய கதிரும் கார்த்திக்கும் போத் ஆஃப் தம் ஒரு டியூவல் டைரக்டர்ஸ் தானே. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இயக்கும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இயக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்துட்டாலே வச்சுக்கோங்க லொக்கேஷனில், தி ஆர்டிஸ்ட் வில் கெட் ஒரு மாதிரி என்னது அப்படின்னு ப்ராப்ளம் வந்துடும். என்ன சரியில்லையோ, சரி எடுப்பாங்களா, இந்த டவுட்லாம் வரும். ஸோ இந்த டவுட் இல்லாமல் ஒரு படம் எடுக்க ரொம்ப முக்கியம். ஸோ 2 பேரும் வந்து த ஸ்கூல் ஆஃப் KS ரவிக்குமார் வந்திருக்கனால எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் பிட்வீன் தெம்செல்ஸ் எதாக இருந்தாலும் வந்து கேமரா பின்னாடி முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து எடுத்து தான் அந்த பெரிய இந்த படத்தோட முக்கிய வெற்றின்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு குழப்பம்லாம் ஒரு படம் எடுக்கணும். அண்ட் ரவிக்குமார் அவங்களை வந்து கான்ஃபிடென்ஸோடு அவங்க வந்து இயக்குவாங்க, நம்பிக்கை கொடுத்துரும். அந்த நம்பிக்கையை வீண் போக நான் நினைக்கிறேன். இப்பயே தெரியுது நீங்கள் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக கலாச்சிட்டு இருக்கீங்க. ஹிட்பிக்கோட ஸ்பாட்டில் வந்து எப்படி ஃபன் இப்படி தான் போயிட்டு இருக்குமா ஏதாச்சும்? என்ன மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, பேசிக்காக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக வந்து படம் வந்து படம் எல்லாருமே என்னை பொறுத்த அவர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப இறுக்கமாக போயிட்டு நான் சீரியஸாக உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒன்லி இன்வால்வ் இன் மை சீன், என்ன என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா தென் அப்ரோச்சபிளாக இல்லையோன்னு நினைக்கும் போது இப்போ நியூ கமர்ஸ்க்கு என்னடா ரொம்ப இதாக உட்காந்துருக்காரு. அப்போ என்ன நடக்கும்னா அங்கே போய் ஸ்பாட்டில் போனோன்னே நான் தம்பி வேலைக்கெல்லாம் ரெடியாக கரெக்டாக சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை ஓகே அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் என்ன ஆவார்? ஸோ தென் டெல் ஃபீல் லிட்டில் ஐயோ என்னடா அப்படி இருக்கேன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஐ எம் ஸ்டில் அ லேர்னர். கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு தான். என்னை பொறுத்து எவ்ரி டே இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ், எவ்ரி டே நியூ திங். இப்போ நீங்கள் பேசுகிற ஸ்டைலை யோசனை பண்ணிட்டே இருப்பேன்.
இப்படி வந்து கையை வச்சுக்கிட்டாங்க, இவர் இப்படி கையை வச்சுட்டாங்க, அதெல்லாம் இட்ஸ் ஆல் லேர்னிங். ஐ ட்ரை டு இன்கார்பரேட் தட் இன்டு மை ஆக்டிங். ஸோ எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும், லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹாஸ்யமாக இருக்கணும். யூ கேன் பி ஸோ சீரியஸ் அபவுட் ஒர்க். அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் சார்ட் ஆஃப் மூவி ஆர் டூயிங். இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 10 பக்கம் வசனம் சொல்ல போகிறீங்க, ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ வந்து சிரிச்சிட்டு விளாண்டுட்டுலாம் இருக்க முடியாது. எடுக்க சிட் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி ப்ரீவியஸ் டே ஷுட் ஒர்க் ஆன் இட். அப்போ வந்து டெஃபினெட்லி ஷுட் பி குவாய்ட். ஸோ யூ கேன் பி ஆல்வேஸ் ஜோவியல் அண்ட் ரீசன். பட் ஒர்க்குன்னு வரும்போது அந்த ஒர்க் எத்திக்ஸோடு வேலை செய்யணும். அதுக்கு வந்து எந்த பாதகம் இல்லாமல் கீப் எவ்ரிபடி ஹாப்பி. ஒரு காம்பராட்ரி இருந்தால் தான் எல்லாமே டீம் ஒர்க் நல்லாயிருக்கும். இருக்குமா உட்காந்துட்டு போய் சாரை சீக்கிரம் கூப்பிடுங்க, நான் 10 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், வந்து கூப்பிட்றதுக்கே பயந்தாங்கன்னா பேசிகிட்டு இருக்கார் சார்னு சொல்கிறாங்களோ, கூப்பிடியான்னு சொல்லணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. ஸோ பேசிக்கலி இது வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனே நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ரவிக்குமார் சார் இன்வால்வ், விக்ரம் இஸ் இன்வால்வ். ஸோ எவ்ரி மூவி ஐ டேக் லைக் தட். இது வந்து எக்ஸ்ட்ரா கேர் அவ்வளோதான். ஓகே. அண்ட் விஜய் கனிஷ்கா வந்து எப்படி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, அவரோட ஃபர்ஸ்ட் படம், நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணீங்களே, எப்படி பண்ணார்? நான் சொன்னேன் சிறப்பாக நடிச்சிருக்கான்னு சொன்னேன். ஒரு ஹெவி சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு தான் இது சேலஞ்சிங் ரோல் தான், உண்மையிலேயே சேலஞ்சிங் ரோல். பிகாஸ் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது இதில். அது படத்தோடைய கதையோடு ஒன்றி வருது. ஸோ அது ரொம்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் பரிமாணங்கள் இருக்குது இந்த கேரக்டருக்குள்ளே. ஓகே. ஸோ தெர் இஸ் எவ்ரி திங். ஆக்ஷனுக்கு ஒரு ஆக்ஷன், எமோஷன், ஆங்கருக்கு ஆங்கர், அண்ட் எவ்ரி திங் இஸ் வித்தின் திஸ் கை. ஸோ இந்த விஜய்க்குள்ளே அடங்கியிருக்கிற எல்லாமே வித்தியாசமான தோற்றங்கள் அமைகிற அளவுக்கு தான் இருக்கும் அது. ஸோ எவ்ரி வேர் இஸ் ஸ்கோர்ட் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ் பண்ணணும். நம்ம வந்து எல்லா படமும் வெற்றி படமாக இருக்குன்னா நம்ம நினைப்போம். ஆனால் ஆடியன்ஸ் டேஸ்ட் மே டிஃபர். அதில் இந்த முயற்சி, இந்த எஃபர்ட், அந்த எஃபர்ட்டுக்கு உரிய மரியாதை கிடைச்சாலே இந்த படம் வெற்றி தான் நான் நினைப்பேன். ஃபார் விச் என்னை பொறுத்த வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம். ஸோ வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அப்படி இல்லாட்டி ஹஸ் டன் வெல், ஹி வில் அகெயின் மேக் பிகர் ஃபிலிம்ஸ். இதில் வந்து ஐஸ்வர்யா தத்தா அண்ட் ஸ்மிருதி வெங்கட் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அதான் லவ் எட்டி பார்க்குமா? அந்த மாதிரி சுத்தமாக இல்லை. ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இல்லை. எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் ஐலியில் நடித்த அபி நக்ஷத்ராவும் என்னுடைய சிஸ்டராக நடிச்சிருக்காங்க. 3 பேருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். எல்லாமே கதையை ஒட்டியே வரும். ஸ்பெசிஃபிக்காக லவ் ட்ராக் அப்படின்றது இருக்காது. ஃபைனலி வந்து ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு பிடிச்சது ஃபேவ்ஸ்னு ஒரு கேம். ஸோ ஒரு ஆமாம் ஃபேவ்ஸ், அந்த கேம் பேர் உங்களோட ஃபேவரட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஓகே சார், கேட்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை யோசிக்கிறீங்க? யோசிக்கல, நான் யோசிக்கல. ஏதோ கேட்க போறீங்க, ஏதோ கேளுங்க, தெரிஞ்சா பதில் சொல்ல போறோம், இல்லாட்டி பக்கத்தில் பார்த்து காப்பி அடிச்சு சொல்ல போறோம். இது எக்ஸாம் மாதிரிலாம் இருக்காது, காப்பிலாம் அடிக்க வேணாம், நம்ம ஓனாவே சொல்லலாம், ஜாலியாகவே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட். உங்களோட ஃபேவரட் ஃபுட்? ஃபேவரட் ஃபுட் சிக்கன், சைனீஸ், கர்ட் ரைஸ். உங்களோட ஃபேவரட் பிளேஸ் சார்? ஃபேவரட் பிளேஸ் வந்து சென்னை. ஹோம் வலசரவாக்கம். வலசரவாக்கம் வீடு அங்கே தான் இருக்கா? அதான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட் ஹீரோ சார். நீங்களே ஹீரோ, ஒரு ஹீரோ கிட்ட கேட்கக்கூடாத கேள்விதான், இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். வாக்கின் ஃபீனிக்ஸ். தலைவர். தலைவர் மீன்ஸ் ரஜினி சார். ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படத்துலேயே வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன படம்? இப்போ நான் பார்த்ததில் வந்து மலையாள படம் பார்த்தேன், ஆவேசம். ஆவேசம். ஐ லைக் த ஃபிலிம். பிளாக் காமெடி. ஃபஸ்ட்டு ஒரு ½ hour என்ன இது சொல்ல வராங்கன்னு புரியாமல் பார்த்துட்டே இருந்தேன். தென் எந்த படமாக இருந்தாலும் எனக்கு கடைசி வரைக்கும் பார்த்துருவேன். ஸோ ஆவேசம் வாஸ் நைஸ், அது பார்த்தேன். வெப் சீரிஸில் வந்து ஐ சா ஜென்டில்மேன் ஒன்று பார்த்தேன், ஓகே, தட் வாஸ் நைஸ். அண்ட் தென் ஹீரா மண்டி வந்து பார்த்துட்ருக்கேன். ஓகே, அது வந்து ஜஸ்ட் வாட்சிங் சஞ்சய் லீலா பன்ஸ், அது வேஸ் யூனோ ஒரு பெரிய லெவலில் அதை எடுத்திருக்காங்க. அது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட்டாக தியேட்டரில் ஐ திங்க் போர்த்தொழில் சார். போர்த்தொழில். ஓகே. மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன். மஞ்சுமல் பாய்ஸ் உங்களோட ரீசன்ட் ஃபேவரட் மூவி? ஓகே. அண்ட் வந்து 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போது லைக் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் வந்து இப்போது ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, யங் ஜென்ரேஷன் சொல்லணும்னா. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன? கீப் ஆன் ட்ரைங், டோன்ட் கிவ் அப். ஓகே. நீங்கள் அட்வைஸ் நான் பண்றதுக்கு பெரிய இது இல்ல, பட் ஐ அக்ரி வித் வாட் சார் சேட். நெவர் கிவ் அப். ஓகே. ஆன்சர் அட்வைஸ் சார் சொல்றதா அட்வைஸ். ஓகே. இப்போ நீங்க காப்பி அப்படியே காப்பி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணணும்ல, see you should never give up. நீங்க வந்து ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை. இன்னைக்கு கிடைக்காட்டி இன்னும் நாளைக்கு கிடைக்கும். பி அட் இட், பி ஃபோக்கஸ்ட். ஓகே ஓகே. அண்ட் ஓகே சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்பவே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்டில் தென் பாய் ஃப்ரம் சந்தியா. டாடா.